ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பேப்பர் பாப்பட் ஃபிட்ஜெட் டாய் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ பெரிய பேப்பர் நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு சின்ன பீஸ் போதும். நம்ம மினி பாப்பட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைஸ் மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதையும் நம்ம அப்படியே ரெண்டாக மடிச்சிடலாம். இப்போது இதை அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நம்ம வெறும் பேப்பர் மட்டும் வச்சு பண்ணுறதால அந்த போர்ட் திக்காக இருக்கணும் இல்லையா, அதனால இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இதை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸில் தான் நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இப்போது இந்த சைடில் ரவுண்ட் ட்ரா பண்ணிக்க போகிறோம். நான் 3 பாப்பட் இருக்க மாதிரி பண்ணுறேன். இப்போ ரவுண்ட் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது மேலே ஏதாவது ட்ரா பண்ணுறதா இருந்தால் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்கு இல்லையா, இதை வச்சு ஒட்டிட போகிறோம். இப்போ இந்த 2 சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அந்த ரவுண்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட்டர் இருந்தால் கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டுட்டு அது வழியாக சிசர் அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம அந்த 3 ரவுண்ட்ஸுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே மடிச்சுட்டு இந்த சைட்லேயும் ரவுண்ட் ட்ரா பண்ணிக்க போகிறோம். அப்படி இந்த ரவுண்ட் யூஸ் பண்ணி அப்படியே அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த சைடு இருக்க ரவுண்ட்ஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதையும் ரெண்டாக மடித்து ஒட்டிக்க போகிறோம். இப்போது இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெரிய ரவுண்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் இப்போ நம்ம செல்லோ டேப்பை ஒட்டிடலாம். இப்போ இந்த ரவுண்ட்ஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். செல்லோ டேப் 2 சைடுமே போடணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும்தான் போட்டேன். நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டே 2 சைடுமே செல்லோ டேப் ஒட்டிடுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு சைடு தான் ஒட்டினேன் அப்படிங்கிறதுனால இப்போது செல்லோ டேப் மேலே திரும்ப இந்த ரவுண்ட்ஸை ஒட்டி இன்னொரு சைடை கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஒட்டிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் அப்படியே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிக்க போகிறோம். இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கோன் மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். இதுக்கும் நான் டேப் தான் யூஸ் பண்ணுறேன். டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ திரும்ப கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக டேப் எடுத்து இதை சுற்றி இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம்.
இப்போது இதை அப்படியே இது கூட சேர்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், நல்லா ஒட்டியாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்னும் எடுத்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக இப்படி கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி ட்விஸ்ட் பண்ணி செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன பீசஸாக டேப் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ இதை இது கூட ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொன்று நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதோடைய 4 கார்னர்ஸை நான் கொஞ்சம் கர்வியாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த சைஸில் இல்லை, உங்களுக்கு இதுவே பெருசாக பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்முடைய மினி பாப்பட் ஃபிட்ஜெட் டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பாப்பட் ஃபிட்ஜெட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா. இப்போ நம்ம சேனலோட கிராஃப்ட்ஸ் டெக்கரேஷன்ஸை பார்க்க போகிறோம். எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.